ஸ்லிப் ஃபீச்சர் இருக்கிறனால அசிஸ்ட் ஃபீச்சரை இன்கார்பரேட் பண்ணுறது ஈஸி. ஸோ அசிஸ்ட் ஃபீச்சர்னால நன்மை என்னென்னு வந்து பார்த்தோன்னா உனக்கு வந்து லைட்டான கிளச் ஸ்ப்ரிங்ஸ் இருந்தால் போதும். ஏன்னா இன்ஜினியர் பாதி வேலையை அதுவே இழுத்துக்குது கிளச்சை. வண்டி ஓட்டும் போது ஒரு நல்ல ஃபீலாக இருக்கும் அசிஸ்ட் ஃபீச்சர் இருந்துச்சுன்னா. ஸோ அதுவுமே ஒரு வெயிட் ரிடக்ஷன் மாதிரி, அது ஒரு வகையில் வந்து காஸ்ட் ரிடக்ஷனுக்குமே வேல்யூ ஆகுது இல்லை? காஸ்ட் ரிடக்ஷன்னு சொல்ல முடியாது, பட் அது ஒரு நல்ல வண்டி ஓட்டும் போது ஒரு நல்ல ஃபீலாக இருக்கும் அசிஸ்ட் ஃபீச்சர் இருந்துச்சுன்னா. ஹெவியான கிளச் வந்து ரொம்ப ஆமாம். இப்போ நிறைய வண்டியில் வந்து பார்த்தோன்னா ஹை பர்ஃபார்மன்ஸ் வண்டியிலாம் வந்து பார்த்தோன்னா கிளச் லைட்டாக இருக்கிறதுக்கு அசிஸ்ட் ஃபீச்சர் தான் காரணம். என்ன ஒரே கடுப்பு என்னென்னா, நீ வந்து அசிஸ்ட் ஃபீச்சர் உள்ள வண்டிலாம் ஓட்டும்போது என்ன இருக்குன்னா கிளச் வந்து கனெக்ட் ஆகிருக்க மாதிரியே தெரியாது, அந்த ஃபீல் இருக்காது. நீ விட்டுகிட்டே இருப்பேன், திடீர்னு டாப்புக்குன்னு ஆஃப் ஆயிரும். கரெக்டாக அந்த மெக்கானிக்கல் கிளச்சு நார்மல் கிளச் இருக்குன்னு வையன், விட 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 எங்கேஜ் ஆகிட்டே இருக்கும். அந்த ஸ்ப்ரிங்கை தான் நீ கண்ட்ரோல் பண்ணுற, ஸ்ப்ரிங் விட 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 தேய்ச்சிக்கிட்டே இருக்கும். இந்த ரேம்ப்டு கிளச்சஸ், இந்த அசிஸ்ட் கிளச் இருக்குன்னு வையன், நீ கிளச்சை விட்டுக்கிட்டே இருக்கும்போது ஸ்ப்ரிங் விட்டுக்கிட்டே இருக்கும். திடீர்னு இந்த இன்ஜின் வந்து பார்த்தோன்னா அது இழுத்துக்கும் தடக்குன்னு. ஸோ அது வந்து டேரெக்டாக கோரிலேட் பண்ணாது. அது வந்து ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் அசிஸ்ட் ஃபீச்சர் இருக்கிற வண்டியில். ஸ்லிப்பர் கிளச் இருக்கிற வண்டி எங்கே இடத்துல யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டோன்னா, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமாக டவுன் ஷிஃப்ட் பண்ணும்போது உனக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்குது. ரியர் வீலுக்கு ஒரு ஏபிஎஸ் மாதிரி கார்னருக்குள்ளே நீ என்ட்ரு பண்ணும்போது நீ வந்து ஒரு 100ல் ஒரு 140ல் போயிட்டுருக்க, டக்குன்னு தேர்ட் கியர் வந்து கிளச்சை விட்றா டம்ப் பண்ணிட்டு அப்படியே போகிறேன்னா கூட கரெக்டாக கேலிப்ரேட்டடாக இருந்தால் அந்த வண்டி வந்து பெருசாக அப்செட் ஆகாமல் கரெக்டாக உள்ளே போயிடும்.